அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, 2025 டு 2026க்கான போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட 21,000 ப்ளஸ் வேகன்சிக்கு 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. இந்த 3 விதமான போஸ்டிங்கும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிருந்தோம். இப்போ அதாவது நேற்றைய மாலை ஒரு 7-8 மணி வாக்குல வந்து பாத்தீங்கன்னாக்க போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் மெரிட் லிஸ்ட் ஒன்று வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ காலையிலேயே நம்ம வந்து முதல்ல எல்லாருக்குமே நம்ம அப்டேட் கொடுத்துருவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த அப்டேட் நம்ம கொடுக்க போறோம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் மெரிட் லிஸ்ட் ஒன்றுல என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தவங்களுக்கு கிடைச்சிருக்குது, யார் யாருக்கு கிடைச்சிருக்கிறது, அந்த பிடிஎஃப் ஃபைலை நம்ம எப்படி டவுன்லோட் பண்றது, ஸோ இதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த மெரிட் லிஸ்ட் வந்திருக்கு இல்லையா, மெரிட் லிஸ்ட் 1 வெளியிட்டிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து அடுத்து மெரிட் லிஸ்ட் 2 எப்போ வெளியாகும், மெரிட் லிஸ்ட் 3 எப்போ வெளியாகும், மெரிட் லிஸ்ட் 4, மெரிட் லிஸ்ட் 5, 6, 7 சொல்லிட்டு எத்தனை மெரிட் லிஸ்ட் வரப்போகுது இந்த வேகன்சிக்கு. ஸோ அதை பற்றின முழுமையான தகவல் பார்க்க போகிறோம். மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எவ்வளோ மார்க் எடுத்திருந்த, அதாவது 10வதுல எவ்வளோ மார்க் எடுத்தவங்களுக்குலாம் இந்த கிடைச்சிருக்குது இந்த வேலை வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் 330, 340, 370 இந்த மாதிரி மார்க் எடுத்தவங்களுக்குமே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புல கிடைச்சிருக்குது. அதை நான் லைவ் ப்ரூஃபோட காமிக்கிறேன். ஸோ அது எப்படி கிடைச்சிருக்குது, அவங்களுக்குலாம் எப்படி கிடைச்சிருக்குது, அவங்க எப்படி இடத்த சூஸ் பண்ணி அப்ளை பண்ணாங்க, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தாங்க, ஸோ இது நம்முடைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்களா, ஸோ என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையை வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா தகவலுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறது, நம்ம வீட்டுக்கே அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம எப்படி நம்ம இதை தெரிஞ்சுக்கிறது, ஸோ இதை பற்றின முழுமையான தகவலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த வெப்சைட்டுக்கு எப்படி, அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் இந்த வெப்சைட்டுக்கு நம்ம எப்படி வரணும்னு தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் கிளிக் பண்ண அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த பேஜுக்கு வரணும் அப்படின்னா ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணாவே போதும், அந்த லிங்க் கிளிக் பண்ணாவே போதும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புல முதல் முன்னுரிமை, இந்த வேலை வாய்ப்புக்கெல்லாம் யார் யாருக்கு முன்னுரிமை வழங்கியிருக்கிறாங்க, ஸோ அதை பற்றின அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கட் ஆஃப், ஓகேங்களா? ஸோ 10வதுல வந்து 480, 490 மார்க் எடுத்தவங்களுக்கு தான் இந்த 98, 90%, 100% இந்த மாதிரி பர்சன்டேஜ்லாம் வந்திருக்குது. ஸோ அது எப்படி நம்ம வந்து இது பண்ணுறது, ஸோ அந்த எவ்வளோ கட் ஆஃப் இருக்கணும், மினிமம் எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் இதில் கிடைக்கும் வேலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து எப்போ நீங்கள் போகணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொண்டு போகணும், எல்லாமே தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொரு மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ முழுமையா பாருங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம கொடுக்கறதுக்குமே ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும், சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ எல்லாருமே போட்டோலே தம்ப்நெயிலே உள்ளே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க, கிளிக் பண்ணி தான் வந்திருப்பீங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் மெரிட் லிஸ்ட் 1 ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க மக்களே. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். நம்ம சொல்லியிருந்தோம், நேற்றைய வீடியோலேயே சொல்லியிருப்போம், காலையிலே நம்ம நேற்று முந்தின வீடியோக்குள்ள சொல்லியிருப்போம். ஸோ மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 to 25க்குள்ள கண்டிப்பாக வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து அன்னைக்கு நேற்றைய இரவே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். இப்போ ரிசல்ட் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வெப்சைட், இந்த வீடியோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துறேன். ப்ளூ கலர் லிங்க் இருக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் லிங்க்னு கொடுத்து நான் கொடுத்துருவேன். அதை டச் பண்ண உடனே இந்த பேஜுக்கு வந்துருவீங்க. இந்த பேஜுக்கு வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே கீழ தள்ளிட்டே வந்தீங்க அப்படின்னா, இங்க ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஸ்டேட் வரை இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வரை கொடுத்துருப்பாங்க. அதில் தமிழ்நாடுன்னு இருக்கு இல்லையா? அதை டச் பண்ணுங்க. அதை டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, இந்த நியூ அப்படின்னு இருக்கு இல்லையா? ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் அதை டச் பண்றீங்க. அதை டச் பண்ண உடனே இந்த ஒவ்வொரு ஸ்டேட் வரையா வரும். அதில் வந்து நம்முடைய தமிழ்நாடு அதை செலக்ட் பண்றீங்க. அதை செலக்ட் பண்ண உடனே ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் அதை டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்து பிடிஎஃப் மாதிரி இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ அது ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ விளம்பரம் மாதிரி உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ அது ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து இங்கே மெரிட் லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிரும் பிடிஎஃபாக. ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜிடிஎஸ் அதாவது பார்த்தீங்கன்னாக்க ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் 1 அதாவது மெரிட் லிஸ்ட் 1 ஜனவரி மாதம் இதற்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ லிஸ்ட் 1க்கான லிஸ்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து அஃபிஷியலாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, 98% 6% அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 98.6% செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவிஷன் கொடுத்துருக்காங்க, என்ன ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க, என்ன போஸ்டோட நேம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க, போஸ்டோட கம்யூனிட்டியும் கொடுத்துருக்காங்க, ரிஜிஸ்டர் நம்பரையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே பார்த்து இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து 98%, 98, 98, 98ன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து 100%லாம் வந்திருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 98, 97 இந்த பர்சன்டேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இங்கே பாருங்க 81% இருக்கிறவங்களுக்குமே இதில் இங்கே ஒருத்தர் கிடைச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏன் 98% திடீர்னு 80% இருக்கவங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இடத்த சூஸ் பண்ண விதமும் சரி, அவங்க இடத்த அதாவது என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்கு. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து எந்த இடத்த சூஸ் பண்ணுறோம்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ எந்த மாவட்டத்தில் அதிகமான வேகன்சி இருக்கோ அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கணும். அந்த மாவட்டத்தில் எந்த எந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் அவுட்டர் ஏரியா அதாவது பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஏரியாவாக இருக்குது, காட்டு பகுதியில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்குலாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்னு கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி 80%லாம் கிடைச்சிருக்குது. ஏன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க லக்க பேஸ் பண்ணி தான் கிடைச்சிருக்குது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து இந்த மெரிட் லிஸ்ட் 1ல வந்து செலக்ட் ஆகாதவங்க மெரிட் லிஸ்ட் 2ல செலக்ட் ஆகலாம், மெரிட் லிஸ்ட் 3ல செலக்ட் ஆகலாம், மெரிட் லிஸ்ட் 4ல செலக்ட் ஆகலாம். அதனால வந்து மெரிட் லிஸ்ட் 1ல நான் செலக்ட் ஆகல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஜெக்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாரும் நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பா நீங்களுமே செலக்ட் ஆகுறதுக்கு அனைத்து விதமான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100% 94, 99 ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதற்கான கட் ஆஃப் ஓகேங்களா? என்ன கட் ஆஃப் இருந்தா இந்த வேலை வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க நிறைய பேர் இல்லையா? ஸோ இதற்கான கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் மினிமம் அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு 90% இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இங்க வந்து 98, 99 தான் இருக்கு ஆல்மோஸ்ட். இது வந்து மெரிட் லிஸ்ட் 1 ஓகேங்களா? நான் சொல்றது மெரிட் லிஸ்ட் 3, மெரிட் லிஸ்ட் 4, மெரிட் லிஸ்ட் 5 இந்த மாதிரி லிஸ்ட் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா மினிமம் அட்லீஸ்ட் 80, 70 இந்த பர்சன்டேஜ் இருக்கிறவங்களுக்குமே கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்றேன் மெரிட் லிஸ்ட் 1 மட்டும் வந்ததுனால நீங்க வந்து இதை டிசைட் பண்ண வேண்டாம். ஸோ டோட்டலா நமக்கு வந்து 3ல இருந்து 5, 6 லிஸ்ட் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அடுத்ததா இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சரிங்களா? இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வர வச்சு பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஒரு மெயில் ஐடிக்கும் ஓடிபி வர வச்சு பண்ணியிருப்போம் இல்லையா? அதே மாதிரி ஒரு அட்ரஸுமே நம்ம கொடுத்துருப்போம். நம்ம மெயினான அட்ரஸ் இல்லையா? ஸோ அதே மாதிரி அந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து வீட்டுக்கே அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வந்துடும். ஸோ அதனால யாருமே நீங்க பயப்பட தேவையில்ல. வீட்டுக்கே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அடுத்தது உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இப்போ நீங்க ரிசல்ட் இதில் செலக்ட் ஆயிருக்கேன், நான் செலக்ட் ஆயிட்டேன் பிரதர். நான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டேட் குடுப்பாங்க. சரிங்களா? அந்த டேட்ல வந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் வந்துரும். வீட்டுக்கே இன்னும் ஒரு சில தினங்கள்ல கண்டிப்பா வெளிவிட்டுருவாங்க. ஸோ அது வந்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து
அந்த லெட்டர்லயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துக்கு நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வரணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? உங்ககிட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டுமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் கொண்டு போங்க. இல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்ககிட்ட இருக்கிற ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் சர்டிஃபிகேட்ஸ், உங்ககிட்ட இருக்கிற உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே உங்ககிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குதோ எல்லாமே கொண்டு போங்க. அதோட 2 செட்டு ஜெராக்ஸுமே கொண்டு போங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோல நம்ம அப்டேட்டா குடுத்துருக்கிறது. எல்லாருமே ரிசல்ட் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே பொறுமையா இருங்க. அடுத்த லிஸ்ட்ல வரும், 2வது லிஸ்ட்ல வரும், 3வது லிஸ்ட்ல வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இதான் அப்டேட். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க் யூ.